Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம linear pair of linear equations in two variablesல ஒரு board question பார்க்கலாம். Solve for ax by b minus by by a is equal to a plus b. இன்னொரு equation கொடுத்திருக்காங்க. ax minus by is equal to 2ab. So இது வந்து equation number 1, இது equation number 2. So இதை வந்து நம்ம elimination methodல வந்து கண்டுபிடிக்க போறோம். Solve பண்ண போறோம். x and y கண்டுபிடிக்க போறோம். Solve for x and y. x and y நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ இதுல by by a ன்னு இருக்கு இங்க. சோ இதே மாதிரி நம்ம இங்க by by a அப்படினு பண்ணிட்டோம் அப்படினா இத அப்படியே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப x வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல divided by a இங்க by a வர மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படினா இதே நம்ம எலிமினேட் பண்ணனும். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2வை ஃபுல்லா a வால டிவைட் பண்ணிடலாம். அப்ப ax by a minus by by a is equal to 2ab by a. Equation number 2ல divided by a வால divide பண்ணனும். இப்போ இந்த a வையும் கட் பண்ணிடலாம். இங்க வந்து நம்ம இந்த a வையும் கட் பண்ணிடலாம். அப்ப elimination methodல by elimination method. Equation number 1 வந்து ax by b minus by by a is equal to a plus b. இது equation number 1. இப்போ இதை வந்து நம்ம divide பண்ணிருக்கோம்ல. அப்ப balance என்ன இருக்கு இங்க? x இருக்கு. Minus by by a is equal to 2b ன்னு இருக்கு. So இப்போ நம்ம இதை சைனை சேஞ்ச் பண்ணிடலாம். இங்க பிளஸ் இருக்கு. ஸோ மைனஸ்னு மாத்திடலாம். இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ்னு மாத்திடலாம். இங்க பிளஸ் இருக்கு. மைனஸ்னு மாத்திடலாம். அப்ப இதை வந்து நம்ம ஃபுல்லா கட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம மைனஸ் ஃபார்ம்ல எழுதிருங்க. a minus b வந்து பாசிட்டிவ். அப்ப ax by b ax by b இந்த x வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் xன்னு போட்டுட்டு is equal to இங்க வந்து a plus b minus 2b ன்னு எழுதிடலாம். இப்போ இதை வந்து நம்ம simplify பண்ணணும். இங்க a by b ax by b minus x is equal to a plus b minus 2b ன்னு இருக்கு. ஸோ இதை நம்ம simplify பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க வந்து x வந்து காமன் ஃபேக்டரா எடுத்துக்கலாம். x வந்து காமன் ஃபேக்டரா எடுத்துட்டோம் அப்படின்னா a by b minus 1 ன்னு இருக்கும். இந்த x தான் நம்ம காமன் ஃபேக்டரா போடுறோம். அப்ப 1 ன்னு இருக்கும். is equal to இங்க like terms இருக்கு. plus b இருக்கு minus 2b இருக்கு. அப்ப இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்ப a minus b ன்னு இருக்கும். இப்போ இங்க வந்து நம்ம LCM பண்ணிடலாம். x into b வந்து LCM போடலாம். அப்ப இங்க a வந்து as it is அப்படியே வரும். இங்க வந்து b ன்னு வரும். இங்க a minus b ன்னு போடலாம். இப்போ x தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். x into multiplication ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ல எழுதலாம். x தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது இந்த பக்கம் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலா மாறிடும். இந்த a minus b as it is இது அப்படியே தான் இருக்கும். into b by a minus b ஆ மாறிடும். இப்போ இந்த a minus b கட் பண்ணிட்டோம் அப்படின்னா x is equal to b ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம y கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 இதை எடுத்துட்டு x ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். அப்ப ax minus by is equal to 2ab ன்னு இருக்கு. இப்போ இந்த x இருக்கிற இடத்துல b சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். minus by is equal to 2ab. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? ab minus by is equal to 2ab. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? y தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ minus by is equal to 2ab minus ab. இது பாசிட்டிவ்ல இருக்கு. டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நெகட்டிவா மாறிடும். minus by is equal to இது ரெண்டுமே லைக் டர்ம்ஸ். ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ வெறும் ab மட்டும் இருக்கும் சப்ராக்ட் பண்ணோம்னா. ஸோ இங்கே வந்து நம்ம y தான் கண்டுபிடிக்கணும். y அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் b நம்ம இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இது மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கு. டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனாக மாறிடும். இப்போ ab by மைனஸ் bன்னு இருக்கும். இங்கே வந்து இங்கே b கட் பண்ணிடலாம். அப்போ y is equal to மைனஸ் a ன்னு இருக்கும். அவ்வளோதான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற ஒரு போர்டு கொஷினில் பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.